வேல்வேல் வெற்றிவேல். சாய் டிவி அன்பர்களுக்கு வணக்கம். நாம் முருகனுடைய பெருமைகளை மகிமைகளை வித்தியாசமாக முருகப்பெருமான் குடிகொண்டுள்ள கோவில்களை இதை பற்றியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். முருகன் அப்படின்னு அவனுடைய அந்த தோற்றத்தை பார்க்கும் பொழுதே அவன்கிட்ட நிறைய இருக்குது. அவர் நாகம் அவர்கிட்ட வச்சுருக்காரு, சேவல் இருக்குது, வேல் இருக்குது. இது போல் வெவ்வேறு தன்மைகளோடு அவர் இருக்கார். அந்த தன்மைகளையெல்லாம் பார்க்கும் பொழுதே அதற்குள்ள ஒரு தத்துவம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஏற்கனவே சேவல் தத்துவம் அதை நாம் பார்த்தோம். இன்றைக்கு நாக தத்துவம் அதை பார்க்கலாம். முருகப்பெருமானே குக்கே சுப்பிரமணியால் நாகஸ்வரூபமாக இருக்கார். நாகங்கள் அங்கே அடிபணிகின்றன. அதை பற்றிலாம் நம்ம விசேஷமான பல தகவல்களை நாம் பார்த்தோம். அற்புதமான அந்த கோவிலில் அவ்வளவு மந்திர சக்தியும் தந்திர சக்தியும் யந்திர சக்தியும் இத்தனையும் அங்கே குடிக்கொண்டிருப்பதை நாம் பார்த்தோம். அங்கே நாகங்கள் தான், சர்ப்பங்கள் தான் ரொம்ப முக்கியமான ஒரு தன்மையில் அமைஞ்சிருக்கு. முருகன் என்று வரும்பொழுதே நாக தத்துவமும் கூடவே வருது. தத்துவம் அப்படின்ன உடனே பயந்து போகாதீங்க. அது ஏதோ தத்துவார்த்தமாக பேசுகிற விஷயங்கள் கிடையாது. நமக்குள்ளே இருக்கின்ற ஒரு விஷயம்தான் அந்த நாக தத்துவம் அப்படிங்கிறது. ஒரு ஆச்சரியமான விஷயத்தை நாம் பகிர்ந்துக்கலாம். ஆதிசேஷன் இந்த உலகத்தை தாங்குகிறார் அப்படின்னு புராணங்கள்ல எல்லாம் சொல்லப்படுகிறது. எப்பவும் வழக்கம் போல் இந்த புராணங்கள்லாம் ஒரு கட்டுக்கதை, சும்மா ஏதோ கற்பனையில் அடித்து விடுறாங்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்முடைய மிகுந்த அறிவாளிகள் பேசுகிற வழக்கம் உண்டு. ஆனால் விஞ்ஞானிகள் ஒவ்வொன்றாக அவர்களுடைய கண்டுபிடிப்புகள் அதிகரிக்கும் பொழுது, நுணுக்கமாக அவங்க போகும் பொழுது, புராணங்களில் சொல்லப்பட்ட பல விஷயங்கள் இன்றைக்கு உண்மையாக இருப்பதை நாம் கேள்விப்படுகிறோம், ஆச்சரியப்படுகிறோம். இப்போது இந்த வானத்திலே செவ்வாய் அப்படின்னு இருக்குது. அந்த செவ்வாய் ஏன் பேர் வந்தது அப்படின்னா, அந்த செவ்வாய் சிவப்பு நிறமாக இருக்கிறதுன்னு எப்போவோ சொல்லிட்டு போயிட்டாங்க. புதன் அப்படிங்கிறது சூரியனுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு போயிட்டாங்க. வெள்ளி அது வெண்மையான கிரகம். ஆனால் இப்போ தான் அதையெல்லாம் கண்டுபிடித்து கொண்டே வருகிறார்கள். அந்த மார்ஸ் என்கின்ற கிரகத்தில் சிவப்பு நிறம், சிவப்பு அந்த கதிர்கள் அதிகமாக இருக்குங்கிறத இப்போ இந்த நூற்றாண்டிலையும் சென்ற நூற்றாண்டிலையும் இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனால் நம்முடைய முன்னோர்கள் பல விஷயங்களை எப்பொழுதோ சொல்லிட்டு போயிட்டாங்க. அவங்க சொல்லிட்டு போனதை ஆராய்ச்சி பண்ணாவே பல உண்மைகளை, சத்தியங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்டது தான் இந்த நாகம் அப்படிங்கிறது. புராணங்களில் சொல்லப்படுகிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆதிசேஷன் தான் இந்த பூமியை தாங்குகிறார். அது எப்படி? பூமிங்கிறது உருண்டையாக இருக்குது, இது அண்டவெளியிலே மிதந்து கொண்டு இருக்கிறது, சுற்றி கொண்டு இருக்கிறது. இதை எங்கே ஆதிசேஷன் தாங்குறாரு அப்படின்னெல்லாம் கேலி செய்தவர்களெல்லாம் உண்டு. ஆனால் சமீப காலத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உண்மை என்ன அப்படின்னு சொன்னால், கடலுக்கு அடியிலே நம்ம வெளியில் மலைகளை எல்லாம் பார்க்குறோம். நம்ம நிறைய மலைகள் எவரெஸ்டெல்லாம் உயரமாக இருக்கிறது. ஆனால் கடலுக்குள்ளே ஒரு மலைத்தொடர் இருக்கிறது. அந்த மலைத்தொடர் வெளியே இருக்கின்ற எல்லா மலைத்தொடர்களை விட இமயமலை அதிகமான உயரம் கொண்டது. பல ஆல்ப்ஸ் மலைகள்லாம் இருக்குது. ஆனால் இந்த கடலுக்குள்ளே இருக்கின்ற அந்த மலைத்தொடர் அப்படிங்கிறது இது எதுக்குமே ஒப்பிடவே முடியாது, அவ்வளவு உயரமானது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டுமல்ல, மிகவும் நீளமானது. சரி, அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த மலைகள் ஒரு பாம்பை போல, ஒரு சர்ப்பத்தை போல, ஒரு சர்ப்பம் எப்படி வளைஞ்சு இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு தோற்றத்திலே இந்த மலை இருக்குது, மலைத்தொடர் இருக்குது அப்படிங்கிறத இந்த கடல்சார் ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சு வெளியே சொல்லியிருக்காங்க. ஒரு ஆச்சரியமான விஷயம் என்றால், இதைத்தான் நம்ம பெரியவங்கள்லாம் இந்த ஒரு விஞ்ஞானபூர்வமாக அதை அதில் எந்த விதமான ஒரு அழகும் இல்லாமல் சொல்ல மாட்டார்கள். அதை ஒரு அழகுபடுத்தி சொல்லுவார்கள்.
அதுதான் கதையாக, புராண கதைகளாக, வரலாறாக வந்திருக்கு. அவர்களும் அதைத்தான் சொல்லியிருக்காங்க, ஆதிசேஷன் இந்த பூமியை தாங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைய கடல் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருப்பதும் இந்த மலைத்தொடர் நீண்டு 4000 கிலோமீட்டருக்கும் மேலே இந்த மலைத்தொடர் இருக்கிறது. பாம்பு போல, அது சர்ப்பம் போல வளைந்து வளைந்து அந்த மலைகள் இருக்கிறது. இந்த மலைகளின் காரணமாகத்தான் இந்த பூமி அப்படிங்கிறது எங்கும் பிரிஞ்சு போய் ஓடி போயிடல. அதன் மேலே இருக்கின்ற நீர் சிதறவில்லை, அதாவது அந்தந்த இடத்துல இருக்குது. இப்போது ஒரு பாத்திரம் கீழே வெயிட்டாக இருந்தது, ரொம்ப கனமாக இருந்தது, இல்லை அதற்குள்ளே கல் இருந்தது அப்படின்னா அது ஆடாமல் இருக்கும், அப்படியே நிலைத்து நிற்கும் இல்லையா? அதே போல தான் இந்த மலைகளின் காரணமாகத்தான், இந்த நீண்ட மலைத்தொடரின் காரணமாக தான் இந்த பூமி அப்படிங்கிறது ஒரு நிலையில் இருக்குது. அது நிலைத்து அது சுற்றுகிறது, எல்லாம் இருக்குது. ஆனால் அது சிதறவில்லை, சிதறிப்போகவில்லை. அதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். என்ன ஆச்சரியமான ஒன்று இல்லையா? இதைத்தான் ஆதிசேஷன் இந்த பூமியை தாங்குகிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது மட்டுமல்ல, இன்னும் நம்ம இந்த நாகங்களை பற்றி, சர்ப்பங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நிறைய ஆச்சரியமான விஷயங்கள் விஞ்ஞானபூர்வமாக நாம் அறியலாம். இந்த அண்ட வெளியெங்கும், ஒரு அண்டத்திற்கும் மற்றொரு அண்டத்திற்கும், ஒரு பூமிக்கும் மற்றொரு பூமிக்கும், ஒரு சூரிய குடும்பத்திற்கும் மற்றொரு சூரிய குடும்பத்திற்கும், மில்கி வே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, பால்வெளி, இதில் பல அண்டங்கள் இருக்கும் பொழுது இதற்கு இடையே இருக்கின்ற அந்த கதிர்வீச்சு அது பாம்பை போல வளைந்து வளைந்து நெளிந்து நெளிந்து செல்கிறது, ஒன்றுக்கொன்று தொடர்புடையதாக இருக்கிறது அந்த கதிர்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதைத்தான் இந்த அண்டம் முழுக்க சர்ப்பங்கள், அதனுடைய சக்தி, நாக சக்தி அப்படிங்கிறது ஆட்டுவித்து கொண்டிருக்கிறது. இது எத்தனை என்று சொன்னால் அஷ்டமகா நாகங்கள், இவைகளே இந்த அண்டத்தை இயக்கி கொண்டு இருக்கிறது. அத்தனை சக்தி வாய்ந்தது இந்த நாகங்கள் அப்படின்ட்டு நம்ம எப்போவோ சொல்லிட்டு போயிருக்காங்க. அதை இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக கண்டுபிடிச்சிக்கிட்டு வராங்க. இந்த அஷ்ட நாகங்களில் முதல்ல இருக்கிறது ஆதிசேஷன். இந்த ஆதிசேஷன் தான் இந்த உலகத்தை தாங்குகிறது. அதே சமயத்தில் இந்த அண்டங்களை காக்கின்ற கடவுளாக இருக்கின்ற மகாவிஷ்ணுவிற்கு படுக்கையாக இருக்கிறது, அப்படின்னா பறந்து இருக்கிறது. அதன் மேல் நம்முடைய மகாவிஷ்ணு சயனித்து இருக்கிறார் ஆதிசேஷன் மேலே அப்படின்னு சொல்லிட்டு புராணத்தில் சொல்லுவாங்க. இங்கே விஞ்ஞானபூர்வமாக பார்க்கும் பொழுது ஆதிசேஷனே இந்த பூமியை தாங்குபவராக இருக்கிறார், காக்கும் கடவுளையும் தாங்குபவராக இருக்கிறார் அப்படிங்கிறது சொல்லப்படுகிறது. அதே போல் ஆதிசேஷனை போல 8 நாகங்கள் இருக்கின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் வாசுகி, அந்த வாசுகி நாகம் நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுவே அமிர்தம் கடைவதற்கு காரணமாக இருந்தது இந்த வாசுகி. அதை வச்சு தான் அமிர்தத்தை பார்க்கடலிலே அவர்கள் அந்த மலையை கடைந்தார்கள். கடைந்தப்போ அந்த பார்க்கடலிலிருந்து அமுதம் வெளிவந்தது, கூடவே விஷமும் வெளிவந்தது. இந்த கூடவே விஷமும் வருது, அமிர்தமும் வருது அப்படிங்கிற விஷயத்தையும் நாம் இந்த நாகத்தோடையே தொடர்பு படுத்தி நாம் பார்க்கணும். அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதே மாதிரி தக்ஷநாகம், இவையெல்லாம் பெரிய பெரிய நாகங்கள். நம்ம பார்க்குற இந்த கிராமங்களில் ஓடுறது, இல்லை எங்கேயாவது ஓடுறது, புத்தில் இருக்கிறது, அந்த மாதிரியான சர்ப்பங்கள் இல்லை. ஆனால் இந்த சர்ப்பங்கள் எல்லாம் சிறிய அளவிலே இருக்கிறது. இந்த நாகங்கள் என்பது மிகப்பெரிய சக்தியை கொண்டதாக இருக்கிறது. அதனுடைய சிறிய வடிவம் மினின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் நாம் பார்க்கின்ற சர்ப்பங்கள். இந்த தக்ஷ யாகம் இதெல்லாம் அந்த தக்ஷன் வேறு, இந்த தக்ஷன் வேறு. இந்த தக்ஷன் தான் பரீட்சித் மகாராஜாவை தீண்டிய நாகம். பரீட்சித் மகாராஜா மிக நல்லவர், ரொம்ப நல்லவர் அவர். நம்ம புராண கதைகளை எல்லாம் நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொன்றிலேயும் ஒரு நியாயம், நீதி, தர்மம் இவற்றையெல்லாம் நிலைநாட்டி இருப்பார்கள். எப்போவுமே அவங்க எதிர்மறையான விஷயங்களை இப்போ மாதிரி பேசுவதில்லை. அவங்க நேர்மறை. ஒரு கதையை நாம் படித்தோம் என்று சொன்னால் அந்த கதை மூலமாக நமக்கு நல்லது புரியும், இப்படி தான் இருக்கணும் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி. அப்படி ஒரு கதை தான் பரீட்சித் மகாராஜாவினுடைய கதை.
அவர் ரொம்ப அற்புதமான பரீட்சித் மகாராஜா ராமருடைய வம்சத்திலே முன்பாக இருந்தவர். அதுக்கப்புறம் தான் ராமரெல்லாம் வரார். இந்த பரீட்சித் மகாராஜா மிகச்சிறப்பான இக்ஷவாகு குல வம்சத்து மன்னராக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அவர் சில பேருக்கு சில தலைவிதி அப்படிங்கிறது இருக்கும். பரீட்சித் மகாராஜா ராஜா என்கின்ற முறையிலே வேட்டையாட செல்கிறார். அது ராஜ தர்மம். சில நாட்களுக்கு ஒரு முறை வேட்டையாட செல்வாங்க காட்டுக்கள். அப்போ அந்த மாதிரி போகும் பொழுது அவருடைய சேனை எல்லாம் போகிறாங்க. ஆனால் அவர் வழி தவறி விடுகிறார். வழி தவறிட்டு தனியாக போயிடுறார். எங்கேயோ போயிடுறார் காட்டுக்குள்ளே. அப்படி போகும் பொழுது அலைஞ்சிக்கிட்டே இருக்கார். அவருக்கு ரொம்ப தாகம் எடுக்கிறது. அப்போ அந்த மாதிரி தாகம் எடுத்த உடனேயே அவர் என்ன பண்ணுறாரு, அங்கே இருக்கின்ற ஒரு குடிசை மாதிரி இருக்குது, அதுக்கிட்ட போகிறார். போன உடனே அது வாசலில் ஒரு முனிவர் அமர்ந்து தவம் செய்துட்ருக்காரு. இவர் போயிட்டு ரொம்ப தாகமாக இருக்கிறதால, முனிவரே எனக்கு கொஞ்சம் தண்ணீர் வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு. அந்த முனிவர் மிகுந்த ஆழ்ந்த நிஷ்டையில் இருக்கார். அப்போது இவர் 2-3 தடவை கேட்குறாரு. ஆனால் அவர் ஒன்றும் பதிலே சொல்லலை. இவர் மிகவும் நல்லவர், நல்ல அரசர் எல்லாம் தான். ஆனாலும் அவருடைய தலைவிதி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இன்னும் அதுக்கு காரணம் அந்த தான் அரசன் என்கின்ற அந்த சிறிய மமதை, அகங்காரம் அவருடைய மனசில் இருக்குது. அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப ஒரு கோபம் வந்துருச்சு. சுத்தமுத்தம் பார்க்குறாரு. அங்கே ஒரு நாகம் அது தன்னுடைய சட்டையை உரித்து போட்டுவிட்டு அது போயிடுச்சு. அந்த நாகம் அதை பார்த்து என்ன பண்ணுறாரு, அதனை எடுத்து அந்த முனிவர் கழுத்தில் போட்டுவிட்டு இவர் ரொம்ப கோபமாக போயிடுறார். அப்புறம் போகிறாரு. அப்புறம் எப்படியோ வழி கண்டுபிடிக்கிறாரு, அரண்மனைக்கு போயிடுறார். அதுக்கப்புறமாக அங்கிருந்து அந்த முனிவருடைய மகன் வருகிறார். வந்தவுடனே தன்னுடைய தந்தை மேலே ஒரு இறந்த பாம்பினுடைய அந்த சட்டை இருக்கிறத பார்த்தவுடனே அவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அது மாலை போல் இருக்கிறதால அது தானாக அந்த மாதிரி ஆகிருக்காது, யாரோ போட்டிருக்கணும் அப்படின்ட்டு அவருக்கு தெரிய வருது. அதனால் அவர் என்ன பண்ணுறார், இந்த மாதிரி என்னுடைய தந்தையை அவமானம் செய்தவர் யாராக இருந்தாலும் அவர் இன்னும் 7 நாட்களுக்குள் இதே போல் பாம்பு ஒன்று தீண்டி இறக்க கடவது அப்படின்னு சாபம் போட்டார். போட்ட உடனேயே அந்த சாபத்தின் காரணமாக ஒருவித எதிர்மறை ஒரு சக்தி அங்கே சுற்றுறது. அப்படி பார்த்து அதனால் பாதிக்கப்பட்ட முனிவர் எப்போவுமே எதிர்மறையாக நேர்மறையாக இருந்தாலும் அந்த சக்தி வெளிப்படும், எதிர்மறையாக இருந்தாலும் அந்த சக்தி வெளிப்படும். அது மிகவும் நுண்ணுணர்வு உள்ளவர்களுக்கு தான் புரியும். ஆனால் நாம் பொதுவாக வாழ்க்கையில் நிறைய தீமையான வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறோம். அதெல்லாம் நிறைய அந்த வெளிப்பாடு செய்யும், எதிர்மறை வெளிப்பாடுகளை செய்யும். அதெல்லாம் நமக்கு அது இவ்வளவு நுண்ணுணர்வு இல்லாததுனால நமக்கு அது தெரியறதில்லை. ஆனால் அவர்களுக்கு, அந்த முனிவர்களுக்கு தெரியும். அதனால் அவர் அதனால் பாதிக்கப்பட்டு உடனே கண் விழிக்கிறார். விழிச்சு பார்த்துட்டு மகன்கிட்ட கேட்குறார், என்னாச்சுப்பா அப்படின்னோடனே அவர் விவரத்தை சொல்கிறார். அப்போது அந்த முனிவர் சொல்கிறார், நீ செய்தது தவறு. ஒரு சிறிய தவறை அந்த அரசன் செய்திருக்கிறான். அது கூட என்னுடைய ஞான திருஷ்டியில் நான் பார்க்கும் பொழுது ரொம்பவும் தாகமாக வந்திருக்கிறார். அவர் தண்ணீர் கேட்டிருக்கிறார். நான் நிஷ்டையில் இருந்ததால் எனக்கு தெரியல. அதுக்காக அந்த உடனே அவருக்கு கோபம் இந்த நாகத்தை, என் மேலே இறந்த நாகத்தை போட்டு போயிருக்கார். இதுக்காக போய் இவ்வளோ பெரிய சாபமா? இது தவறு. ஆனால் இட்ட சாபம் இட்டது தான், அதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ அஸ்திரத்தை ஒருவர் எறிந்தால், ராமாஸ்திரம், ராமனுடைய பானம், அதனை எறிந்தால் அது எதற்காக எரியப்பட்டதோ அது முடிந்த பிறகு தான் அந்த ராமாஸ்திரம் திரும்பி வரும். அந்த மாதிரி தான் ஏதாவது சாபங்கள் கொடுக்கப்பட்டால் அந்த சாபம் கண்டிப்பாக நடந்தே தீரும், நடக்காமல் போகாது. அதனால் நீ உடனே போய் அரசனுக்கு இதை சொல்லிவிடு. அவன் இந்த 7 நாட்களுக்குள் அவன் மற்றவதையெல்லாம், அவன் அடுத்ததாக யார் வரணும், யார் இதை ஆள வேண்டும், யார் நிர்வாகம் செய்ய வேண்டும், இதெல்லாம் அவன் செஞ்சாகணும். அதனால் நீ போய் சொல்லு அப்படின்னு சொல்கிறார். இந்த மகனும் உடனே இந்த காடுகளை எல்லாம் கடந்து போய் பரீட்சித்து மகாராஜாவிடம் சென்று தன்னை மன்னிக்கும்படி கேட்டுக்கொள்கிறான். கேட்டுட்டு இந்த மாதிரி தான் சாபமிட்டதை சொன்ன உடனே பரீட்சித்து மகாராஜ் அதை ஏற்றுக்கொள்கிறார். நான் செய்தது தவறுதான், அதனால் உங்களுடைய சாபம் எனக்கு கோபத்தை உண்டாக்கவில்லை, சரி என்று சொல்லிவிட்டு தன்னுடைய மகன் ஜனமேஜயன் அப்படிங்கிறார், அவர் சிறுவனாக இருக்கிறான்.
அவனுக்கு பட்டத்தை கட்டிவிட்டு யாரெல்லாம் நிர்வாகம் செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் செய்துவிட்டு ஒரு பெரிய நீர்நிலைக்கு நடுவிலே இருக்கின்ற மாளிகை, அந்த மாளிகையில் போய் அவர் இருக்கார். அவர் இருந்து கொண்டு அப்பொழுது தான் அந்த எந்த நாகமோ பூச்சியோ புட்டோ எதுவுமே உள்ளே வராமல் அத்தனை காவல்களையும் அவர் ஏற்படுத்திவிட்டு அவர் தினமும் இந்த தியானத்தில் ஆழ்கிறார். அப்போது சுகபிரம்ம ரிஷி, அவர் ஒரு பெரிய மகரிஷி, அவர் கிளிமூக்கு கொண்டவர். அவர் இந்த பரீட்சித்து மகாராஜா நல்ல கதி அடைய வேண்டும், ஏன்னா ரொம்ப நல்லவர் அவர், அதனால் அவர் நல்ல கதி அடைய வேண்டும் என்பதற்காக அந்த சுகபிரம்ம மகரிஷி இவர்கிட்ட பரீட்சித்து மகாராஜா கிட்ட மகாவிஷ்ணுவனுடைய பல லீலைகளை பற்றி பாகவதம் என்கின்ற பெயரிலே அவர் சொல்கிறார். அதை தினம் தினம் அவர் கேட்டுக்கொண்டு மிக ஆனந்தத்தோடு அந்த வாழ்கிறார். கடைசி நாள் வருகிறது. அப்போது இவர் இதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த சாபத்தினுடைய கெடுவும் முடிஞ்சிடும், யாருமே உள்ளவே வர முடியாது, இவ்வளவு கட்டுக்காவல் இருக்குது, அதனால் நாம் பிழைத்துக்கொள்வோம், பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த பாகவதம் கேட்ட அந்த ஒரு ஞானத்தோடு அவர் இருக்கிறார். அப்போது ஒருத்தர் ஒரு எலுமிச்சம்பழம் அதை கொடுக்குறார். கொடுத்துட்டு ஒரு மரியாதை நிமித்தமாக கொடுத்துட்டு அரச விஷயங்களை எல்லாம் பேசிட்டு அவர் போயிடுறார். இந்த எலுமிச்சம்பழத்தை நறுக்கும் பொழுது, அதை அறியும் பொழுது அதற்குள்ளிருந்து ஒரு சிறிய புழு மாதிரி வெளியே வருது. அதுவே பிரம்மாண்டமாக மாறுகிறது. அதுதான் தக்ஷநாகம். அந்த தக்ஷநாகம் பரீட்சித்து மகாராஜாவை தீண்டுகிறது. அதனால் அவர் இறந்து போகிறார். இதனால் அந்த பரீட்சித்து மகாராஜாவினுடைய கதையில் இந்த தக்ஷ நாகமும் இடம்பெறுகிறது. இதுவும் அந்த அஷ்டநாகங்களிலே ஒன்றாக வணங்கப்படுகிறது. அடுத்ததாக கார்கோடகன் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கார்கோடகம் அப்படிங்கிற ஒரு ஊரே இமயமலையில் மகாவதார் பாபாஜி குகைக்கு அருகே இருக்கிறது. நிறைய பேர் அந்த கார்கோடகம் போய் தான் அங்கே மகாவதார் பாபாஜி குகைக்கு போவாங்க. அந்த பெயரே மிக அழகாக இருக்கும். ஒருவேளை அங்கே அவர் அவதரித்து இருக்கலாம். அந்த கார்கோடகன் எங்கே வருகிறார் அப்படின்னு சொன்னால் நளனை தீண்டுகிறார். உண்மையே பேசிக்கொண்டிருந்த நளன் பொய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ முயற்சி செய்கிறார்கள் விஸ்வாமித்திரர் போன்ற முனிவர்கள், ஆனால் அவர் பேசவே இல்லை. பல கஷ்டங்களை இவர் அடைகிறார். அப்படி அடையும் பொழுது அந்த நளன் தன்னுடைய மனைவி தமயந்தியை பிரிகிற அந்த மாதிரியெல்லாம் நிறைய கதைகள் செல்கின்றன அவருடைய வாழ்க்கையை பற்றி. அப்பொழுது இந்த கார்கோடகன் அப்படிங்கிற அந்த நாகம்தான் நளனை தீண்டுகிறது. நளனை தீண்டின உடனேயே அவன் கருப்பாக மாறிடுறான். அந்த விஷம் மாறிடுறதால யாராலையும் நளனை அடையாளம் காணவே முடியவில்லை. அப்படி அவருடைய உடம்பு விஷத்தால் மாறிவிடுகிறது. அப்படி நளன் கதையிலே வருகின்ற ஒரு நாகம்தான் கார்கோடகன் அப்படிங்கிறது. அப்புறமா பதுமன், சங்கபாலன், மகாபதுமன் அப்படிங்கிற 3 நாகங்கள். இந்த அஷ்டமகா நாகங்களிலே 3 நாகங்கள் இருக்குது. இந்த 3ம் குபேரனை அவருடைய நிதியை காக்கின்ற பதுமநிதி, அந்த நிதிகளை எல்லாம் காக்கின்ற சங்கநிதி பதுமநிதின்னு சொல்லுவாங்க. அந்த நிதிகளை எல்லாம் காக்கின்ற பாம்புகளாக இப்போ சமீபத்தில் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா, திருவனந்தபுரத்திலே அந்த மிக பெரும் சொத்துக்களை எல்லாம் காக்கின்றவை நாகங்கள், சர்ப்பங்கள் தான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அந்த கதவையே, அந்த அரண்மனையில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட அறையினுடைய கதவை யாராலும் திறக்க முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால் அதை சர்ப்பங்கள் காத்து கொண்டிருக்கின்றன, அந்த புதையலை காத்து கொண்டிருக்கின்றன, அவ்வளவு செல்வம் உள்ளே இருக்குது அப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. ஒரு அறையை திறந்தபோது தான் ஏகப்பட்ட செல்வங்களை எல்லாம் அவர்கள் கண்டுபிடித்தார்கள். இன்னும் ஒரு அறை இருக்கிறது, அதை நாகங்கள் காத்து கொண்டிருக்கின்றன அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதே போல தான் இந்த குபேர நிதிகளையும் காக்கின்றவை, இந்த சங்கநிதி பதுமநிதி அப்படிங்கிற மிகப்பெரிய செல்வங்களை காக்கின்றவையாக இந்த பதுமன், மகாபதுமன், சங்கபாலன் அப்படிங்கிற 3 நாகங்கள் அவைகளை காத்து கொண்டிருக்கின்றன அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்தது குளிகன். இந்த குளிகன் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். குளிகை நேரம் அப்படின்ட்டு கூட சொல்லுவாங்க. எப்படி ராகு கேத்து அப்படிங்கிறது அவைகளும் பாம்போட சம்பந்தப்பட்டவை.
பாம்பு தான் ராகு கேதுவாக மாறியது, சர்ப்பங்கள். அதே போல் குளிகன், அது என்ன அப்படின்னா, இந்த குளிகை நேரத்தை நாம் தெரிந்து கொண்டு நம்ம அதை கடைபிடித்தால் நமக்கு பல நன்மைகள் கிடைக்கும் அப்படின்ட்டு சாதாரணமாக சொல்லுவாங்க ஜோதிடத்தில். இந்த குளிகை அப்படிங்கிறது அந்த குளிகை நேரத்தில் எதை செய்தாலும் அது பெருகி கொண்டே போகும். அதனால்தான் அபர காரியங்களை எல்லாம் குளிகை நேரத்தில் செய்ய மாட்டாங்க, நல்ல காரியங்களை செய்வாங்க. இது அதனுடைய ரகசியத்தை தெரிந்தவர்கள் அந்த மாதிரி செய்வாங்க. அதற்கு ஒரு சர்ப்பம் ஒரு உருவகமாக இருக்கிறது, அதுதான் குளிகன் அப்படிங்கிறது. இந்த குளிகன் அவனை வழிபட்டால் நோய்களை எல்லாம் தீர்க்கின்ற தன்மையை கொண்டவன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆக இந்த அஷ்டமகா நாகங்கள் தான் இந்த அண்டத்தையும் நம்முடைய பூமியையும் நாக தத்துவத்திலே காத்து கொண்டு இருக்கின்றன அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இவற்றையெல்லாம் நம்முடைய பெரியவர்களும் முனிவர்களும் சொல்லி வைத்து விட்டு போயிருக்கிறார்கள். நாக தத்துவம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பகுதியே இருக்கிறது. இதில் நிறைய இருக்கிறது, நாக வரலாறு, அவற்றினுடைய மகிமைகள் அப்படிங்கிற மாதிரி. நாம் அதில் ஆர்வம் இருப்பவர்கள் நீங்கள் அதையெல்லாம் படிக்க ஆரம்பித்தீர்கள் என்று சொன்னால் நிறைய விஷயங்களை நாகங்களை பற்றி தெரிந்து கொள்ளலாம். நாம் நினைக்கிற மாதிரி இந்த பாம்புகள் அப்படிங்கிறது இல்லை, பாம்புகளுக்கும் மிகவும் ஞானம் வாய்ந்தவை. அதற்கும் இதற்கும் தொடர்பு இருக்குது, சக்தி நிலையில் தொடர்பு இருக்குது. ஆனால் இவைகளெல்லாம் சிறியவை, அவைகளெல்லாம் மகா சக்தி வாய்ந்தவை. இப்போது நம்ம பொதுவாக ஏதாவது உணவு உண்டோம் என்று சொன்னால் அந்த உணவிலே நல்ல சக்தியும் இருக்கிறது, கெட்ட சக்தியும் இருக்கிறது. நமக்கு இப்போ நிறைய இதெல்லாம் போட்டு நம்ம சமைத்து சாப்பிட்டோம் என்று சொன்னால் அதிலே எண்ணெய் இருக்கும், பல்வேறு விதமான மசாலாக்கள் இருக்கும், எல்லாம் இருக்கும், காய்கறிகள் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அவைகள் சக்தியாக மாறும் பொழுது அவற்றிலிருந்து எதிர்மறையான சக்தி, அதாவது விஷம், ஃபுட் பாய்சன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா, அதுவும் வெளிப்படும், நல்ல சக்தியும் வெளிப்படும். உடம்பிற்கு தேவையான அந்த சக்தியும் வெளிப்படும். இரண்டுமே இருக்கும் எந்த ஒரு பொருளிலுமே. நம்ம உடம்பிலேயே பார்த்திங்கன்னா கூட எதிர்மறை சக்தியும் இருக்கும், நேர்மறை சக்தியும் இருக்கும். இதுதான் விஞ்ஞானிகள் சொல்வது. இந்த அண்டத்திலேயே நெகட்டிவ் ஃபோர்ஸ், பாசிட்டிவ் ஃபோர்ஸ் அப்படின்னு இரண்டுமே இருக்குது. இந்த இரண்டும் சேர்ந்து வேலை செய்தால்தான் ஒன்றிற்கு ஒன்று சமமாக அந்த தன்மை அப்படிங்கிறது, வாழ்கின்ற தன்மை அப்படிங்கிறது இருக்கும். இது குறைந்தாலும் தவறு, அது குறைந்தாலும் தவறு. இரண்டும் சமமாக இருக்க வேண்டும், மிகைப்படக்கூடாது. இந்த விஷத்தன்மையே மிகையாக போகுமானால் அது உடம்பிற்கு தீமையை கொடுக்கிறது. எல்லாவற்றிற்குமே ஒரு உறவு, பாசம் எல்லாமே அளவாக இருந்தால் அளவாக இருக்கும். அதுவே அதிகமாக போனால் அதுவே தீங்காக, விஷமாக மாறிவிடும். இதுதான் அந்த பாம்பினுடைய தத்துவம் அப்படிங்கிறது. அதனால தான் அதற்குள்ளேயே விஷமும் இருக்கிறது, அமுதமும் இருக்கிறது. அதனால தான் பார்க்கடலை கடையும் பொழுது அமுதமும் வந்தது, விஷமும் வந்தது. அந்த விஷத்தை உண்டவராக சிவன் இருக்கிறார், அமுதத்தை எல்லோரும் பகிர்ந்து கொள்கிறார்கள். இதுதான் அந்த ஒரு நாகம் அப்படிங்கும் பொழுது நாகத்திற்குள்ளே அவ்வளவு சக்தி இருக்குது, அவ்வளவு எனர்ஜி இருக்குது. ஆனால் அதற்குள்ளேயே அந்த அவ்வளவு சக்தி இருக்கிறதால, இப்போ அணுகுண்டுன்னா ரெண்டுமே இருக்கு இல்லையா, அது போல தான் அந்த நாகத்திற்குள்ளே ரெண்டும் இருக்குது. அதற்குள்ளேயே விஷத்தன்மையும் இருக்கிறது, நல்ல மிகப்பெரிய பிரம்மாண்டத்தையும் காக்கின்ற சக்தியும் இருக்கிறது. ஆனால் நாம் அதை மிகைப்படாமல் எடுத்துக்கொண்டு போக வேண்டும். எங்கே எடுத்துக்கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால், நம்ம உடம்பிற்குள்ளேயே இந்த நாகசக்தி அப்படிங்கிறது இருக்குது. எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், குண்டலினியாக நம்முடைய ஆசன வாய்க்கு சிறிதே மேலாக இந்த குண்டலினி சக்தி பாம்பு போல சுருண்டு கொண்டு படுத்து கொண்டு இருக்கிறது. இந்த குண்டலினி சக்தி பற்றி நிறைய பேருக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். நடுவில் எல்லாம் இந்த குண்டலினி சக்தியை எழுப்புவது எப்படி அப்படின்னெல்லாம் நிறைய பேர் பேச ஆரம்பித்தாங்க. அது ஏதோ
நம்ம வந்து பார்த்து காணொளியிலே பார்த்து செய்கிற விஷயங்கள் எல்லாம் கிடையாது. இப்படி தான் இன்றைய காலகட்டத்தில் நிறைய விஷயங்கள் இது போல் ஒரு பயங்கரமான சக்தி உடைய விஷயங்கள். இதையெல்லாம் வந்து எப்படி செய்யலாம் அப்படின்னு ஒரு மின்சாரம் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொன்னால் அதை தெரியாமல் தொட விரும்புகின்ற ஒரு குழந்தையை போல் இன்றைக்கி நிறைய பேர் அந்த மாதிரியெல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி அவங்க செய்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த குண்டலினி சக்தி பற்றி தான் நிறைய பேருக்கு ஒரு ஆர்வம். ஏன் அப்படின்னு சொன்னால் இந்த குண்டலினி சக்தி மேலே எழும்பி சென்றால் அது சகசிராரத்தில் போய் நிலைத்து நிற்குமானால் அவர்கள் பல வல்லமை உடையவர்களாக ஆகிவிடுவார்கள். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய காணொளியில் சித்தர்களெல்லாம் பறந்து போனார்கள், வானத்தில் போனாங்க அப்படின்ட்டெல்லாம் பார்த்துருக்கலாம். அதே மாதிரி ஆஞ்சநேயர் ஒரு மலையையே தூக்கிக்கிட்டு வானத்தில் பறந்து போகிறார் அவர். அந்த மாதிரி நிறைய சக்திகள்லாம் நமக்கு வந்து இந்த குண்டலினி சக்தி எழும்புமானால் அவர்களுக்கு கிடைக்கும். அதனால் அதையெல்லாம் அதாவது அந்த விளைவுகளை மட்டும் படிச்சுக்கிறாங்க. படிச்சுட்டு நமக்கும் அந்த மாதிரி இருக்கணும், நாமளும் வானத்தில் பறக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமெல்லாம் எல்லாருக்கும் வந்துடும். அவையெல்லாம் தவறு. அதை முறையாகத்தான் பயில வேண்டும். அதை என்ன அப்படிங்கிறத நாம் அடுத்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.